சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் அளிக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை விதித்து உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து 14 கேள்விகள் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அரசியல் சாசன அமர்வானது அதற்கான தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். அதில் இடம்பெறக்கூடிய விஷயங்கள் மாநில உரிமை சார்ந்த முக்கியமான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, தற்பொழுது அந்த வழக்குல என்ன விசாரணை அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பாக இன்றைக்கு மாநில உரிமைகள் தொடர்பான அம்சங்களும் இந்த தீர்ப்புல இடம்பெறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நிலவுது. இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிற வரையில் அது தொடர்பாக என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது? தீர்ப்பு வாசித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தீர்ப்பினுடைய முக்கியமான அம்சங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஆளுநர் அமைச்சரவை ஆலோசனையின்படியும் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தான் நடக்க வேண்டும் என அரசியல் சாசனம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஒரு மசோதா அமைச்சரவை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்காது என வாதமானது முன்வைக்கப்பட்டது. இதில் முதல் பிரச்சனை, மசோதா மீது ஆளுநர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்துதான் வைக்கப்பட்டதாகவும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டவுடன் அதன் மீது முடிவெடுக்க 4 விருப்பங்களை அவருக்கு வழங்குகிறது என மத்திய அரசு சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. இன்னொரு தரப்பை பொறுத்தவரை 3 வாய்ப்புகள் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது. அது ஒப்புதல் அளிப்பது, நிறுத்தி வைப்பது அல்லது அந்த மசோதாவை சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவது. அதே போல 2வது முறை நிறைவேற்றம் செய்து அனுப்பும் பொழுது ஆளுநர் அந்த மசோதாவை கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் வாதம் வைக்கப்பட்டதாகவும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தை தெரிவிக்காமல் இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கும் என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதல் அளிக்காமல் அதனை நிறுத்தி வைக்க முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் கூட்டாட்சியில் ஆளுநர்கள் ஒரு மசோதா தொடர்பாக அவையுடனான வேறுபாடுகளை தீர்க்க பேச்சுவார்த்தை செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு இல்லை எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் அல்லது அந்த மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த 3 வாய்ப்புகள் தான் ஆளுநருக்கு இருக்கிறது தவிர மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 200 மற்றும் 201 படி ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு கிடையாது. மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதை அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும். அதை விடுத்து கால வரம்பின்றி எடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது அரசுக்கு அதை திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும். இந்த 3ஐ தான் ஆளுநர் செய்ய முடியுமே தவிர அதை விடுத்து மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் கால வரம்பின்றி கிடப்பில் போட்டு வைக்க முடியாது. ஆளுநர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அரசியல் சாசன விதிப்படி ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கோ அல்லது மறுபரிசீலனைக்காக மசோதாவை நிறுத்தி வைக்கவோ திருப்பி அனுப்புவதற்கோ ஆளுநர் அதிகாரம் பெறுகிறார். அதாவது அரசியல் சாசனப்படி இந்த 3 விதிகளை, அதாவது ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் அனுப்புவதற்கோ அல்லது மறுபரிசீலனைக்காக மசோதாவை நிறுத்தி வைக்கவோ திருப்பி அனுப்புவதற்கோ தான் ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இது போன்ற தீர்ப்புகள் என்பது பல்வேறு வழக்குகளில் வழங்கப்பட்டிருக்கின்றன. பஞ்சாப் மாநிலம் தொடர்பான வழக்கிலும் அப்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இதே போன்ற ஒரு தீர்ப்பை எல்லாம் வழங்கி இருந்தது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மனு தாக்கல் செய்வதற்கு காரணமே கால வரையறை நிர்ணயிக்கப்பட்டது. 3 மாதங்களுக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். இதை எதிர்த்துதான் தற்போது குடியரசுத் தலைவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்டது அதை தான் 14 கேள்விகள் குடியரசுத் தலைவர் எழுப்பியிருந்தார்.
அந்த கேள்விகளுக்கு தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பதிலளித்து வருகிறது. இந்த வழக்கு மீதான விசாரணையின் பொழுது மத்திய அரசு குறிப்பிட்டது என்பது ஆளுநருக்கு 4 வாய்ப்புகள் இருக்கின்றன என மத்திய அரசு வாதமாக முன்வைத்தது. ஆனால் அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் தற்பொழுது நிராகரித்திருக்கிறது. ஆளுநரை பொறுத்தவரை அவருக்கு 3 வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கின்றன. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது மசோதாவை நிராகரிக்க வேண்டும், அல்லது சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த 3 வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கின்றன. மத்திய அரசு சொல்வது போல 4வது அதிகாரம் கிடையாது. மேலும் கால வரம்பின்றி கிடப்பில் போட்டு வைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. அது கூட்டத்தில் தத்துவத்திற்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் தற்போது குறிப்பிட்டிருக்கிறது.